வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு அரிசி புளி உப்புமாங்க. அரிசி குருணையில புளி உப்புமா. இதுக்கு பச்சரிசி ஒரு 250 ml, புழுங்கரிசி ஒரு 250 ml, ஒரு 2 hours ஊற வச்சிடலாம். தெலுங்குல இதுக்கு புலுசு பிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம 250 ml 2 டம்ளர் ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அரிசி. அதுக்கு ஒரு மூடி, நல்ல பெரிய சைஸ் தேங்காயில ஒரு மூடி, அது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டம்ளருக்கு 3 மிளகா நான் போட்டிருக்கேன், சிகப்பு மிளகா. இப்ப 6 மிளகா போட்டுட்டேன். பெருங்காயம் ஒரு 10 பீஸ், சின்ன குட்டி குட்டி பீஸா ஒரு 10 பீஸ் போட்டிருக்கேன். சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு மெயின் புளி அப்புறம் வெல்லம். இது 2 தான். வெல்லம் புளி எவ்வளவு அளவு நம்ம போடுறோமோ, நல்லா பெரிய நெல்லிக்காய் விட கொஞ்சம் பெரிய சைஸா பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு தண்ணியா கரைச்சிக்கலாம். அதே அளவு வெல்லம் பாருங்க, அது நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுட்டேன். உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நைஸா அரைச்சிடணும். அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய் எல்லாம் போட்டோம் இல்லையா, அதை நல்லா இப்படி நைஸா அரைச்சிக்கலாம். அரைச்சப்புறம் இந்த அரிசியை நம்ம இதுல போட்டுடலாம். அரிசி நைஸாவே ஆகக்கூடாது, நல்லா கொரகொரப்பா இருக்கணும். கொரகொரப்புனா எப்படின்னு சொன்னா இப்ப நம்ம சம்பா ரவை, கோதுமை ரவை இருக்கு இல்லைங்களா, பெரிய சைஸ் ரவை, அந்த சைஸுக்கு ரவையாட்டம் இருக்கணும். அப்பதான் இந்த உப்புமா நல்லா உதிரியா சூப்பரா வரும். நம்ம இத அரிசியை அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம அரைச்சாச்சு. இப்ப இது இவ்வளோ கொரகொரப்பா இருக்கணும். அப்பதான் உப்புமா ரொம்ப நல்லா உதிரியா வரும். நம்ம புலுசு பிண்டி சூப்பரா உதிரியா வருங்க. இப்ப நம்ம அரைச்சாச்சு. இதுல உப்பு போட்டாச்சு, காரம் போட்டாச்சு, புளி இன்னும் ஊத்தல. இந்த புளிய கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊத்திடலாம். பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளிய கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதுல ஊத்திடலாம். அடுப்புல வாண்லி வச்சிட்டோம். இது நான்ஸ்டிக்ல செஞ்சா இது கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன். ஏன்னா இதுக்கு நம்ம வாண்லியில ஒட்டி வரும் இல்லைங்களா, இப்ப ஏதாவது செஞ்சோம்னா வாண்லியில ஒட்டிட்டு இருக்கும் இல்லைங்களா, அதுதான் இதோட ஹைலைட் டேஸ்ட். வாண்லியில இப்ப நம்ம நல்லா ஒரு ரசக்கரண்டியில ஒரு கரண்டி ரசம் பரிமாறுவோம் இல்லைங்களா, குழிக்கரண்டி, அந்த கரண்டியில ஒரு கரண்டி அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய பிடிக்கும், கொஞ்சம் நிறைய பிடிக்கும், ரொம்ப இல்ல, கொஞ்சம் நிறைய ஊத்திக்கலாம். ஊத்திக்கிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவு கடுகு தாளிச்சுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பு அதை ஊற வச்சு இதுல போடலாம். நிலக்கடலை போடலாம் தாளிக்கிறதுல. நான் இன்னைக்கு கடலைப்பருப்பு போடல. கடலைப்பருப்பு சம்டைம்ஸ் சிலருக்கு வாயுன்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு நான் பொட்டுக்கடலை போட்டு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த தாளிப்புறதுலயே பொட்டுக்கடலைய போட்டுடலாம். ஒரே ஒரு சிகப்பு மிளகா ஃபிளேவருக்கு பிச்சு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை as usual நல்லா பிச்சு போட்டுடலாம். போட்டுட்டு இது எல்லாம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆன அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா மாவு, அது எந்த கன்சிஸ்டன்சில ஊத்தணும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா தண்ணியா கரைச்சிக்கலாம். நம்ம தோசை மாவு விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாவே இருக்கலாம். அப்பதான் அந்த மாவு வெந்து வர்றதுக்கும் அந்த அடி பிடிக்கிறது எடுக்கிறதுக்கும் ரொம்ப சௌரியமா இருக்கும். அந்த அடி பிடிக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப எல்லா பருப்புமே நல்லா வெந்து வந்துருச்சு, வறுபட்டுருச்சு. இப்ப மாவு பாருங்க, நான் ஊத்துறேன். நம்ம எல்லாம் தாளிச்சாச்சு. தாளிச்சிட்டு மாவையும் ஊத்தியாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் மாவு நல்லா இருக்கும், நல்லா வெந்து வர்றதுக்கு சௌரியமா இருக்கும். இதை இப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இப்ப ஒரு 2 minutes கலக்கணும்னா ஓரளவு கெட்டியா வந்துரும். கெட்டியா வந்த உடனே மூடி போட்டு மூடிடலாம். அப்பதான் அந்த அடி பிடிக்கிறது நம்ம எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். மாவு இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே பாருங்க, நம்ம உப்புமா ரவா உப்புமா செய்வோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே இத இப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி மூடி வச்சிட்டோம்னா, நல்லா இப்படி பிரஸ் பண்ணி மூடி வச்சோம்னா அது எல்லாமே நல்லா அந்த வாணலியில ஒட்டி வரும். அப்ப நம்மளுக்கு அந்த அடி பிடிக்கிறது நிறைய கிடைக்கும்.
இது மாதிரி இது ஒட்டி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சோம்னா சூப்பரா நமக்கு கிடைச்சிரும். மீடியம் ஃப்ளேம்ல ஸ்டவ்வை வச்சா போதும். ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா தீஞ்சு போயிரும். பாருங்க, இப்படி வந்து இப்படி இப்படி இது பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா சூப்பரா வந்துருங்க. இந்த இடுக்கில இது அப்படியே நம்ம எடுத்துடலாம், ஈஸியா எடுத்துடலாம். ஈஸியா எடுத்து அது சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது இன்னொரு தடவை திருப்பி இந்த மாவை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா திருப்பியும் அது வருங்க. அது மாதிரி வந்து நம்ம அடி பிடிக்கிறது வந்து நம்ம நிறைய எடுக்கலாம், வேணுங்கிற அளவு எடுத்துக்கலாம். மாவு வெந்துருச்சுன்னா உப்புமா பதத்துக்கு வந்துடும். அதையும் மாவாவும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம உப்புமாவாவும் சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, இன்னொரு தடவை செகண்ட் ட்ரிப் வந்து நம்ம முதல் ட்ரிப் வந்து எடுத்துட்டோம், செகண்ட் ட்ரிப் வச்சிருக்கோம். இது பாருங்க ரொம்ப லேசா தான் கட்டிருக்கு. இது வந்து இந்த டான்சைன் வச்சு, அதாவது நம்மளோட இடுக்கிய வச்சு நம்ம எடுத்துடலாம். திருப்பி இது மாதிரி வந்து எடுத்துட்டே வந்துடலாம். இது மாதிரி மாவு இப்படி திருப்பி போட்டோம்னா அப்படியே தோசையாட்டம் வந்துரும். அதுக்கு தான் வந்து நான் நான்ஸ்டிக் வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நான்ஸ்டிக்ல பண்ணா ஈஸியா வரும், இரும்பு வானிலையில பண்ணாலும் ஈஸியா தான் வரும். பட் ஆனா இதுக்கு வந்து எண்ணெய் கம்மியா ஆகும். இரும்பு வானிலைனா ஒவ்வொரு தடவையும் நீங்க எண்ணெய் ஊத்திட்டு இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இதுல பண்றது. இது மாதிரி சில ஐட்டங்கள் மாத்திரம், எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டங்கள் மாத்திரம் நான்ஸ்டிக்ல பண்ணிக்கலாம் நம்ம. இது மாதிரி அந்த அடி பிடிச்சதை வந்து எடுத்துடலாம். நம்மளோட சுவையான புளிசு பிண்டி, புளி மாவு, புளி குருணை உப்புமா அழகா ரெடி ஆயிடுச்சுங்க. இத நம்ம சுட சுட சாப்பிடலாம். உப்புமா பாருங்க எவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுல அடி பிடிச்சது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் சொல்லிட்டு. காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து சூப்பரா இருக்குங்க. இது மாதிரி அடி பிடிச்சது நம்ம நல்லா எடுத்து வச்சு சாப்பிடலாம். இது வந்து 2 நாளைக்கு நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்லயே வைக்க வேண்டாம், வெளியவே வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் டிராவலுக்கு எடுத்துட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு காம்பினேஷனே வந்து பொடியா நறுக்கின ஆனியனும் கேர்டும் தாங்க. நல்லா நம்ம இந்த புளிசு பிண்டி புளி மாவு உப்புமாவை செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.